எல்லா கஸ்டமரும் இப்ப நம்ம எடுத்துட்டோமா மாட்டை ஏத்துட்டோமா போறோமா அந்த மாதிரி ஆள் கிடையாது. நம்ம மாடு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஒரு கஸ்டடியில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் நம்ம மாடு இருக்கும். ஏன்னா மாடு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது லைவா எல்லா மாட்டையும் பாக்குறோம். கஸ்டமர் நிறைய குறைவு எல்லாமே நம்ம கேட்கறோம். தரவா நம்ம இடத்துல செக் பண்ணி தான் நம்ம மாடவே தாட்டி விடுறாங்க. நம்ம இடத்துல 100% எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம தெளிவா நம்ம தரவா எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்தணும். மாடு கொண்டு கட்டியுமே நம்ம உடனே ஏத்துறதுக்கு மாடு இருக்குண்ணே. அவர் நம்பி வந்தோம், நம்பிக்கை வீணாவல. பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அண்ணன் சண்டை போட்டுலாம் வாங்கி தராரு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பி வரலாம். அந்த அளவுக்கு மதிப்பு போட முடியாது, அவங்க பேச்சு நம்மளுக்கு வராது. ஆனா அண்ணன் நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணி இது இந்த மாட்டுக்கு இவ்வளவு போகும்னு சொல்லிட்டு அவரு அந்த சர்ச்சை பண்ணி மாடு தெரிஞ்ச வியாபாரிட்டு இருந்தா மட்டும் தான் மாடு எடுத்து கொடுப்போம். நம்மளுக்கு எதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்திருந்தாரு, 2 மாடு எனக்கு கண்ணு மாடா தான் வேணும், பால் ரெடி கண்டிஷன்ல வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு எடுத்து கொடுப்போம். 2 மாடு எடுத்து கொடுப்போம். லிசனிங் ஸ்கில் தாங்க என்னோடது. லிசன் பண்ண அண்ணாவோட வீடியோ பேச்சுல வந்து தெளிவு அப்படிங்கிறது வந்து அண்ணாட்ட இருந்துச்சு. மத்தவங்க பேசுற மாதிரி இல்ல, உண்மைத்தன்மையா இருந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட வாங்கிறதாகட்டும், நம்ம கிட்ட கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கும் நஷ்டம் இல்ல, நம்மளுக்கும் நஷ்டம் இல்லாத மாதிரி அண்ணா பண்ணி தராரு அப்படின்னு சொல்லி. வணக்கம்ண்ணா. இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது நம்ம பின்னால அப்படியே மாடை லைனா கெட்டியே வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஜெஸ்டி கட்டியிருக்கோம், சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடா கட்டியிருக்கோம். ஆமாங்கண்ணா. இன்னைக்கு சந்தையோட ஓவராலா எப்படி அமைஞ்சது, பரவாயில்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி வந்திருந்தாங்க? இன்னைக்கு எல்லா ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க, ரெகுலர் கஸ்டமர், ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்திருந்தாங்க. சரிங்க, எல்லாத்துக்குமே மாடு எடுத்துருக்கோம். ஓகேங்க. இன்னைக்கு விலை நிலவரங்கள்லாம் எப்படி? பரவாயில்லைங்கண்ணா, விலைக்கு பரவாயில்ல. சரிங்கண்ணா. அதாவது நம்ம எப்பவுமே வாரம் நம்ம சொல்றதுதான், அதாவது வந்து மாடு வந்து 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் வரைக்கும் கறக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா சந்தையில வந்து எவ்வளவு பட்ஜெட்டா மாடு வாங்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பட்ஜெட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் வந்திருப்பாங்க. நீங்க எப்படி ஒவ்வொரு மாடுகளும் செலக்ஷன் பண்ணீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இன்னைக்கு 3 ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க. இன்னைக்கு எல்லா கஸ்டமருக்கும் அவங்களுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு மாடு எடுத்துருக்கு. ஏன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்குற கிளைமேட் பாக்குறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஏன்னா வந்து கிளைமேட் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கறவை எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார்ம் டைப்பா வீட்டு யூஸா தேவைப்படுறா அதுவும் கேட்டுக்கிறோம். எப்படி அவங்களுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டையும் கேட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாடு நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பொறுமையா அவங்க வந்து நம்ம கூட பொறுமையா இருந்தா மட்டும் போதும். இருக்காங்க கஸ்டமர், பொறுமையா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம வேற மாடு காமிக்கிறேங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜெயிக்கணும். கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க, அடுத்தது ஒவ்வொரு மாடா பார்க்கலாங்கண்ணா. சொல்லுங்க. கிர்ருங்கண்ணா. கிர்லயே பாத்தீங்கன்னா ஹெவியான சைஸ். சரிங்க. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியான மாடுங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. 15 நாள். ஆமாங்கண்ணா. மேக்ஸிமம் சுழிலாம் பாப்பாங்களா எப்படி? ஆமாண்ணா, சுழி சுத்தம் தானே. ஒரு சுழி தான் இருக்கு. சுழி சுத்தமா தான் எடுத்துக்கோம். சரிங்க, கஸ்டமர்ட்ட பேசலாமா? இவங்க தானே? ஆமாண்ணா. 5 மாடு. ஆமா, 4 ஹெச்எஃப் ஒரு கிர் மாடு எடுத்து. ஆமாங்கண்ணா. அந்த செவலையில நல்ல செவலையா இருந்துச்சு. ஆமாங்கண்ணா. எஸ்னா ஃபேக்ட் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வணக்கங்க. ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சரிங்க, அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணீங்க? 1 இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அண்ணன் கிட்ட என்ன பிடிச்சி மாடு எடுக்க வந்தீங்க? ஒரு ரேட்டு வாங்கி தர்றது, நல்ல சொல்ற பால் வருது, அதனால சரி அண்ணன் எடுக்கலாம் அப்படின்னு. சரிங்க, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஒரு கவு ட்ரேடர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணனை செலக்ஷன் பண்ணி வர்றதுனா வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நீங்க 5 மாடு எடுத்துருக்கீங்க, கண்டிப்பா உங்களோட சர்ச் வந்து ரொம்ப பெருசாவே இருந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அண்ணன் கிட்ட ஃபாலோ பண்ணீங்க நீங்க? அண்ணன் கொடுக்குற குவாலிட்டி, அண்ணன் ரேட்டு கம்மி வாங்கி தர்றாங்க, அதனால அவங்க சொல்ற பால் வருது, அதனால மெயினா அதுக்காக வந்துருக்கேன். சரிங்க, அதாவது 5 மாடு. இந்த ஃபர்ஸ்ட் 5 மாடு ஃபர்ஸ்ட் நாள் கிர் ஒன்று. சரிங்க, கிர் வந்து ரொம்பவே பிடிச்சி எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 4 மாடு ஆவரேஜா என்ன கறவை? ஆவரேஜா மாட்டுக்கார சொன்னது 25 லிட்டருக்கு மேல சொன்னாரு. அப்பெல்லாம் அது சொல்லல. ஆவரேஜா 20 லிட்டர்
20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். அதுல 2 குறையும் 2 கூடும் அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து. மாடு எல்லாமே HFல அவங்க வெயிலுக்கு தாங்குற மாதிரி கிராஸ் மாடா தான் எடுத்து கொடுத்துருக்கோம். பிளாக் மெஜாரிட்டி அதிகம். இது ஒண்ணு மட்டும் ஒயிட் மெஜாரிட்டி அதிகம். கொம்பு டைப் இருக்கிறனால இது ஒரு மாடு எடுத்துங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி. இது பாத்தீங்கன்னா HFல செம்பூத் மிக்சிங் ஆன மாடுங்க. சரிங்க. அது 2 பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் மிக்சிங். இது பாத்தீங்கன்னா HFல வந்து ஒயிட் மெஜாரிட்டி அதிகம், கொம்பு டைப். சரிங்க. கிர் ஒண்ணு, மொத்தம் 5 மாடு எடுத்திருக்கேன். ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் அழகா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களால நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு மிச்சமாகற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்ப எத்தனை லட்சம் சொன்னாலும் அது நமக்கு தேவையில்லை. மாட்டுக்கு இவ்வளவு உண்டான விலைங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த லைன்ல இருக்கறனால மாட்டுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, இது இவ்வளவுதான் கறக்கணும், அது அவ்வளவுதான் கறக்கும். அதுக்கும் மேல ஒரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆகலாம், 2 லிட்டர் கம்மியாகலாம். அது அவங்கவுங்க பராமரிப்பை பொறுத்து. அதனால நம்ம ஒரு ஆவரேஜ் பண்ணி இந்த மாடு இவ்வளவுதான் நிர்ணயிக்கும் அப்படின்னு நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்க. பராமரிப்பு ரொம்ப முக்கியம். மெயின் பராமரிப்பு தான் முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம மாடு இத்தனை மாடு வாங்கி கொடுக்குறோம் வந்து தரவா நம்ம எல்லாம் செக் பண்ணி எடுத்து கொடுக்குறோம். கம்பல்சரி மக்கள் போய் நமக்கு ஒத்துழைக்கணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஏனோ தானோன்னு டாக்டர் நம்பி ஓவர் டோஸ் கொடுக்கறது, மெடிசின் அதிகமா கொடுத்தா மாடு எதுவுமே தாங்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து மாடு கம்பல்சரி ஓரளவுக்கு ஒரு 50 to 80% மாடை பத்தி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் மாடு வளர்த்துறதுக்கு இதுல இறங்கணுங்க. தெரியும்னே சொல்ல முடியாது, டாக்டருக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மாடு காய்ச்சல்னா ஓவர் டோஸ் கொடுத்துறாங்க. அது உனி காய்ச்சலா சாதா காய்ச்சலான சில கம்ப்ளைண்ட்கள் வருது. நம்ம அதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ அந்த 5 மாடு சேர்த்து ஆவரேஜா என்ன கரை? நான் ஒரு 100 லிட்டர் சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஒரு 10 லிட்டர் குறையலாம், 10 லிட்டர் ஏறலாம். அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து. 100 லிட்டர். ஆனா அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி செட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த பேட்ச ஒரு 5 மாடு எடுக்கணும், சேர்க்கலாம் அப்படின்னு. ஆனா உங்க பிளான் எவ்வளவுங்க? எத்தனை மாடு சேர்க்கலாம்? 30 மாடு. 5 மாடு எடுத்துருக்கோம். இதுக்கு மேல அடுத்த வாரம் இது எப்படி இருக்குன்னு அந்த செலக்ஷனை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து வாரம் அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகுதா, கறவை ஏறுதா இறங்குதா தரவா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மறுபடியும் மாடு. அவங்க கண்ணு மாடா தானே கேட்டாங்க, நம்ம கண்ணு மாடு எடுக்கல. எல்லாம் தரவா ஒரு 10 நாள் to 15 நாள் அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளைமேட் செட் ஆயிடுச்சு பிரச்சனை இருக்கு. ஆமாங்க. சரிங்க. அடுத்து பார்க்கலாமா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அடுத்து கௌதம்னா திருநாளைக்கு வந்து ஒரு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா பண்ணாங்க. அடுத்த கஸ்டமரான ஆமாங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கண்ணா? மேச்சேரி. சரிங்க. பாத்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. சரிங்க. அவங்களுக்கு நான் மாடு காட்ட போராடி ₹1 கமிஷன் இல்லாம மாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு கொடுக்குற 1000 கமிஷனும் நம்ம வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளால அவங்க போய் பொழைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அவங்க சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. நமக்கு உண்டான ரீசன் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நேர்லயே பாக்குறீங்க. ஒரு ஆவரேஜா வெயிலுக்கு தாங்குற மாதிரி தலைச்சங்கடாரி 4 பல்லு தலைச்சங்கடாரி ஒரு 5 10 லிட்டர் வர மாதிரி சொல்லி வாங்கி கொடுத்துருக்கோம். 5 ஆமாங்க. சரிங்க. அக்கா வணக்கம். அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணீங்க? 2 வருஷம் இருக்குங்க நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நீங்க ஃபாலோ பண்றீங்க? சரிங்க. ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் அண்ணனோட வீடியோ எல்லாம். அப்புறம் மாடு எடுத்து கொடுக்கறதும் சரி, அண்ணன் கஸ்டமர்ஸ் திருப்பி வந்து அண்ணாட்ட எடுக்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு பாத்துட்டு சரிங்க. அப்புறம் இருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளா நானும் 1 வீக்கா கால் பண்ணேன். அப்புறம் போன வாரம் வரலாம் அப்படின்னு நினைச்சோம், அப்புறம் வர முடியல. அப்புறம் இந்த வாரம் வந்திருக்கேன். அண்ணன் நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பட்ஜெட்டும் கம்மி, அது இல்லாம ₹1 கூட கமிஷன் இல்லாம பண்ணி கொடுத்துருக்காரு. மாடு ரேட் எவ்வளவு சொன்னாலும் அண்ணன் எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணி வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள வந்து எப்படி இவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதை மட்டும் சொல்லுங்க. நான் லிசனிங் ஸ்கில் தாங்கண்ணா என்னோடது. லிசன் பண்ண அண்ணாவோட வீடியோ பேச்சுல வந்து தெளிவு அப்படிங்கறது வந்து அண்ணாட்ட இருந்துச்சு. மத்தவங்க பேசுற மாதிரி இல்ல, உண்மைத்தன்மையா இருந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட வாங்குறதாகட்டும், நம்ம கிட்ட கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கும் நஷ்டம் இல்ல, நம்மளுக்கும் நஷ்டம் இல்லாத மாதிரி அண்ணன் பண்ணி தராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரெகுலரா அண்ணாட்ட எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல தான் தம்பி பாத்துட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க தம்பியை பாக்குறோம். ஏன்னா நீங்க வந்து இப்போ சொன்னீங்க லிசனிங் தான் அப்படிங்கிற மாதிரி, அவங்க வார்த்தையில உள்ள நம்பிக்கையினாலதான் நீங்க வரவே செஞ்சிருக்கீங்க. அப்படிதானங்க? சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா ஒரு 2 மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. நம்ம எந்த ஊருங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வரேன். ஓகேங்க. விழுப்புரம், அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் பிளாக் மெஜாரிட்டி அதிகமா. சரிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 மாடு வாங்கியிருக்கீங்க, சூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ணன் எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணி வந்தீங்க? அண்ணன் 1 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து 2 மாடு வாங்கிட்டு போனேன். சரிங்க. அண்ணன் சொன்ன மாதிரி பால் கறவை எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பால் கறந்துச்சு. அது நம்மளுக்கு அவர் சொன்ன இது நம்பிக்கையில தான் வந்து திரும்ப எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 பல்லு மெஜாரிட்டில எடுத்திருக்கோம். 2 பல்லு பால் கறக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 2 பல்லு தான். 2 பல்லு 2
ரெண்டு பல்லு. ரெண்டுமே ரெண்டு பல்லுல. ஆமாண்ணா. அதாவது இப்போ யாருக்குனே முன்னால வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான் அப்பா நீங்க? ஆமா, போன வாட்டி வந்து நாங்க வாங்கினோம், 2 பேர் தான் வந்தோம். போன வாட்டி 2 மாடு வாங்கிட்டு தான் போனோம். ஓ, நீங்க 2 பேர் வந்தீங்க, 2 மாடு வாங்கியாச்சு. சக்சஸ் ஆன பிறகு திரும்ப 2 மாடு மறுபடியும் 2 வாங்கிருக்கீங்க. இன்னும் ஆவரேஜா எத்தனை மாடு வரைக்கும் சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 10 வரைக்கும் எதிர்பார்த்திருக்கோம். இது இல்லாம. ஆமா. இப்போ அது போக நீங்க சந்தையை பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. இன்னைக்கு சந்தையில முன்னக்கூட்டியே வந்திருக்கீங்க, ஒரு அனுபவம் இருக்கும். 3 நாள் ஆகுதுண்ணா நாங்க இங்க வந்து ஈரோடு. ஓ. அண்ணனோட நம்பிக்கைக்காக அங்க 3 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. வந்து அண்ணன் பண்ணையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தையில வந்து நமக்கு ஏத்த மாதிரி மாடு பொடிச்சு தரேன்னு சொன்னதுனால இங்க வந்து நின்று வெயிட் பண்ணி மாடு வாங்கியிருக்கோம். திருப்திகரமா அமைஞ்சிச்சானே? ஆமாண்ணா, நம்ம எதிர்பார்த்த மாடு இருக்குண்ணே. அவர் நம்பி வந்தோம், நம்பிக்கை வீணாகல. எதிர்பார்ப்பான மாடு சந்தையில இருக்குது. ஆமா. ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம அமௌண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அண்ணன் சண்டை போட்டுலாம் வாங்கி தராரு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பி வரலாம். ரீசனபிளா இருக்கு. தனியா வந்தாலும் அந்த அளவுக்கு மதிப்பு போட முடியாது, அவங்க பேச்சு நம்மளுக்கு வராது. ஆனா அண்ணன் நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணி இது இந்த மாட்டுக்கு இவ்வளவு போகும்னு சொல்லிட்டு அவரு அனுசரிச்சு பண்ணி மாட்டோட விலைக்கு தர்றாங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணா. அதாவது வந்து கஸ்டமர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? அண்ணன் தருமபுரியில இருந்து வந்திருக்காரு. சரிங்க. அதாவது இப்ப நேரடியா கஸ்டமர் வச்சே கறக்கையில கண்டிப்பா என்னென்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு கண்ணு மாடு தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு மாடு தெரிஞ்ச வியாபாரிட்டு இருந்தா மட்டும் தான் மாடு எடுத்து கொடுப்போம். நம்மளுக்கு எதா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்திருந்தாரு, 2 மாடு எனக்கு கண்ணு மாடா தான் வேணும், பால் ரெடி கண்டிஷன்ல வேணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு எடுத்து கொடுத்தோம். எடுத்து கொடுப்பாங்க. இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து ஒரு மாடு நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்து மாத்தியாச்சு அப்படின்னு. கண்டிப்பா. இந்த தடவை வந்து அதனாலதான் 4 கால் தடவை செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க ஒரு 7 மாடு எடுத்தவங்களையும் போறோம்னாங்க, நீங்க விடல. ஆமாங்க, தடவை செக் பண்ணி கண்ணு மாடு 2 இருக்குங்கன்னா தடவை நம்ம செக் பண்ணி கறந்து பார்த்து தான் லோட் பண்ணுங்க. சரிங்க. ஏன்னா வந்து இப்போ சென மாடுனா நீங்களே செக் பண்ணி கண்டிப்பா கண்ணு மாடுங்கையில அக்காவை கூப்பிட்டு கண்டிப்பா செக் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை. ஆமாங்க. சரிங்க சரிங்க, அடுத்து பார்க்கலாமா? இப்ப நம்ம எடுத்துட்டோமா, மாட்டை ஏத்துட்டோமா, போறோமா, அந்த மாதிரி ஆள் கிடையாது. நம்ம மாடு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஒரு கஸ்டடியில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் நம்ம மாடு இருக்கும். ஏன்னா மாடு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது லைவா எல்லா மாட்டையும் பாக்குறோம், கஸ்டமர் நிறைய குறைவு எல்லாமே நம்ம கேட்கறோம். தரவா நம்ம இடத்துல செக் பண்ணி தான் நம்ம மாடவே தாட்டி விடுறாங்க. நம்ம இடத்துல 100% எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம தெளிவா நம்ம தரவா எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்தணும். மாடு கொண்டு கட்டியுமா நம்ம உடனே ஏத்துறது கிடையாது. மாடு நம்ம காலையில 2 மணிக்கு வாங்கினா காலையில 10 மணிக்கு தான் மாடு ஏத்திடுறோம். அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கேப் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா மாடும் தரவை செக் பண்ணி மட்டும் தான் நம்ம மாடு ஏற்றுவோம். ஆனா யாருமே நம்ம இடத்துல டிரைவருங்க யாருமே கிடையாது, எல்லாம் ஓனர் கம் டிரைவர் தான். அப்படிங்கும் போது வந்து மேக்சிமம் எல்லாம் அவங்களோட பொருள் மாதிரி தான் ஏத்திட்டு போவாங்க. நம்ம இடத்துல யாருமே அனதர் டிரைவர் யாருமே கிடையாது, எல்லாமே ஓனர் கம் டிரைவர் மட்டும்தான். வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு போய் இறக்கிற வரைக்கும் இந்த பொருள் வந்து நம்மளோட பொறுப்பு தாங்க. அவங்க கொண்டு போய் இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளோட தான். இறக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட. அதனால வந்து சேஃப்டியா தான் நம்ம போவோம். வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சேஃப்டி, எல்லாமே சேஃப்டி இருக்காங்க. எல்லாம் கிராஸ் மாடு, ஹெவி சைஸ், ஒன்னொன்னு ஜெகஜாண்டிக்கான மாடு தான் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை. கண்டிப்பா. நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து எல்லாமே நம்ம தெளிவா எடுத்து பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபைல இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர்.